ஜெகன்மோகன் ஸ்டைல எடப்பாடி பழனிசாமி தாவேகா பாமகவை இழுக்க புதிய வியூகம். என்ன புதிய வியூகம்? ஏன் அந்த ஸ்டைலில் போறாரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கும். என்ன நடக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் கூட்டணிக்கான வியூகங்களும் ஊகங்களும் இப்போ ரொம்ப பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வருது. யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க, எப்படி அமைய போகுது, எத்தனை மணி போட்டி 2026 அமைய போகுது அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வருது. எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத விட எந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னு தான் இப்போ அரசியல் களத்தில் விவாதமாக பேசப்பட்டு வருது. தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் நாங்கள் தனித்து போட்டியிட்டாலும் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றது நிலைமை இப்போ இல்லை. இப்போதைக்கு அந்த நிலைமை கிடையாது. நாங்கள் தனித்து போட்டியிட்டாலும் வெற்றி பெறுவோம், தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு எந்த கட்சியாலும் உறுதியாக சொல்ல முடியாத ஒரு நிலை தான் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. அதனால இப்போ கூட்டணி தொடர்பான நிறைய வியூகங்கள்லாம் ரெக்க கட்டி பறந்துகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் கூட்டணி சகாப்தம் அப்படிங்கிறது அண்ணா தலைமையில், அறிஞர் அண்ணா தலைமையில் கடந்த 1967 தான் உருவானது. இந்திய திணிக்கிறாங்க, குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்துட்டாரு அப்படிங்கலாம் குற்றம் சாட்டிய ராஜாஜியினுடைய தலைமையிலான சுதந்திரா கட்சியோட திமுக கூட்டணி வைத்தாங்க. அதே கூட்டணியில தமிழ் தேசியத்தை வலியுறுத்திய மாபூசியின் தமிழரசு கழகமும் இடம்பெற்றது. முஸ்லிம் லீக்கும் இடம்பெற்றது அந்த கூட்டணியில. அன்னைக்கு தொடங்கிய கூட்டணி சகாப்தம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இது இன்னும் வரக்கூடிய பல ஆண்டுகளுக்கும் தமிழ்நாட்டில் கூட்டணி அப்படிங்கிறது தொடருங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. சாதி பிரச்சனையில சமரசம் இல்லாம ஆதிக்கத்தை எதிர்க்க தவறியதால் சாதி ரீதியிலான கட்சிகளும் வலுப்பெற்றது. வாக்கு வங்கிக்காக மத ரீதியிலான அணுகுமுறைகளும் மேற்கொள்ளப்பட்டது. இதனால கூட்டணி அப்படிங்கிறது தமிழகத்துல தவிர்க்க முடியாத ஒரு அத்தியாயமாகவே மாறி போச்சு. கூட்டணி இல்லாம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கூட்டணி இல்லாம எந்த கட்சியாலும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தோற்றம் தான் இப்போதைக்கு உருவாகி இருக்கு. ஒரு வலுவான கூட்டணி மிக சிறிய கட்சிகளை அணி சேர்த்து இல்லாம தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றவர்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தான். போன 2016 நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா 234 தொகுதியிலும் இரட்டை இலையை போட்டியிட வச்சு வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாங்க. அதோடு தமிழ்நாட்டில் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததும் அதிமுக தான். எம்ஜிஆர் 3 முறை தொடர் வெற்றி பெற்று ஆட்சி பிடித்தாரு. ஜெயலலிதாவும் தொடர்ந்து 2 முறை அதிமுகவை ஜெயிக்க வைத்து ஆட்சி பிடித்தாங்க. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை திமுகவிற்கு உருவாக்கணும் அப்படிங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய லட்சியமாக இருக்கு. அதிமுக போன்று திமுகவும் தொடர்ந்து 2-5 ஆண்டுகளோ தொடர்ந்து 3-5 ஆண்டுகளோ தொடர்ச்சியான ஒரு வெற்றியை பதிவு செய்யணும் அப்படிங்கிறதா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய லட்சியமாக இருக்கிறது. மும்மொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு இப்போவே பிரச்சனைகளை கையில் எடுத்து அரசியல் செய்ய தயாராக இருந்தாலும் அமலாக்கத்துறை ரெய்டு போன்றவை ஒரு பெரிய சிக்கலாக மாறி இருக்கிறது. அதனால 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்னு வரும்போது அந்த வாக்குகள் சிதறவே அதிக வாய்ப்பு இருக்கு. அது திமுகவுக்கு கொஞ்சம் ஒரு தெம்பை அளிக்கலும், கொஞ்சம் சற்று ஒரு பலம் சேர்க்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது. இதனாலதான் எதிர்க்கட்சிகள் பரபரப்பாக தங்களுடைய கூட்டணி தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுத்துட்டு வராங்க. அதிமுக பாஜக கூட்டணி ஏறக்குறைய கன்ஃபார்ம் ஆகக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் கூட டெல்லியில இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்லாம் அதை உறுதிப்படுத்துது. அதிமுக தான் அதிமுக பாஜகவும் கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் நிறைய பரவிட்டு இருக்கு. அதிமுக தலைமையில கூட்டணி OPS, டிடிவி தினகரன், சசிகலா இவங்க ஆதரவாளர்களுக்கு பாஜக தனிப்பட்ட முறையில சீட்டுகளை ஒதுக்கீடு செய்து கொள்ள வேண்டும். அவங்க தாமரை சின்னத்தில் போட்டியிட்டாலும் அதிமுக நிச்சயமாக அவங்களுடைய வெற்றிக்கு பாடுபடும் அப்படின்னு அதிமுக தரப்பில் கூறப்படும் அம்சங்களை பாஜக எப்படி சமாளிக்க போறாங்க, அதோட தேமுதிக பாமகவை கூட்டணியில் நீட்டிக்க வைக்க செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்து தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டு வருது. இந்த நிலையில பாமகவை தங்களுடைய பக்கம் இழுத்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற பேனரின் கீழ் விசிகாவையும் தக்க வைக்க முடியுமா, அல்லது அவர்களை தமிழக வெற்றி கழகம் பக்கம் தள்ளிவிட்டால் தன்னுடைய கூட்டணிக்கான வாக்கு சதவீதத்தை பாமக மூலம் தக்க வைத்துக் கொள்ள முடியுமா, அதிமுக பாஜக கூட்டணிக்கு சவாலாக தமிழக வெற்றி கழகம் விசிக கூட்டணி அமைந்தால் வாக்குகள் ஒரு இடத்துல குவிவதை தடுக்க முடியுமா அப்படிங்கிற கணக்கெல்லாம் திமுக தரப்புல போடப்பட்டு வரதா சொல்லப்படுது. 2026 சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி விசஸ் விஜய் விசஸ் அண்ணாமலை அப்படிங்கிற போட்டி நிலவு போறது கிடையாது. வழக்கம் போல ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி அப்படிங்கிற போட்டி தான் முன்னிறுத்தப்பட இருக்கு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நமக்கு உறுதியாக தெரிய வருது. அதனால இந்த தருணத்தில் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோட சேர்ந்து
அதிமுக, தாவேகா, பாமக, தேமுதிக அப்படிங்கிற ஒரு டீமை உருவாக்கணும் அப்படிங்கிறதான் பிரசாந்த் கிஷோருடைய முக்கியமான ஆலோசனைகளில் ஒன்றாக இருக்கு அப்படின்னு உறுதிப்படுத்தாத தகவல்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறது. இந்த சீட்டு விவகாரத்தில் மற்ற கட்சிகள் அடம் பிடிக்கல அப்படின்னா விஜய், அன்புமணி ராமதாஸ், பிரேமலதா ஆகிய 3 பேருக்கும் துணை முதலமைச்சர் பதவி கூட தர எடப்பாடி பழனிசாமி தயாராக இருப்பதாக கூட ஒரு தகவல்லாம் பரவப்பட்டு வருது. ஒருவேளை விசிகாவும் இதே அடிப்படையில் அதிமுக அணியில் சேர்ந்தாங்கன்னா திருமாவளவனுக்கும் துணை முதலமைச்சர் பதவி வழங்கவும் அவங்க தயாராக இருப்பதாக சொல்லப்படுது. ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி இப்படிதான் நிறைய சமூகங்களை ஒருங்கிணைக்க 5 துணை முதலமைச்சர்களை உருவாக்கினார். இதே ஸ்டைல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தாலும் பாமக, பாஜக, தேமுதிகவிற்கு துணை முதலமைச்சர் பதவி தரப்படலாம் அப்படிங்கிற வியூகமும் இருப்பதாக சொல்லப்படுது. இது எல்லாத்துக்கான விடையும் தெரியணும் அப்படின்னா இன்னும் சில மாதங்கள் நாம் காத்திருக்கணும். கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு டிசம்பருக்குள்ளாக, ஒரு டிசம்பர் மாதம் அல்லது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்துக்குள்ளாக கூட்டணி தொடர்பான எல்லா முடிவுகளும் ஓரளவுக்கு நமக்கு தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.